Hello students, welcome to Forker Academy. நான் உங்கள் பல பேசுகிறேன். இன்றைக்கி டிஎன்பிசி குரூப் 4க்கான ஹால் டிக்கெட் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதை டவுன்லோட் பண்ணுவதற்கு ஃபஸ்ட்டு டிஎன்பிசின்னு கூகுளில் சர்ச் பண்ணுங்கள். வெப்சைட் ஓப்பன் ஆகும். இதில் ஓப்பன் பண்ணணும். இங்கே ரிஜிஸ்டர்டு யூசர்னு இருக்கா, இதை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் மொபைலில் வந்து பண்ணுறீங்கன்னா டெஸ்க்டாப் வியூன்னு வச்சு பண்ணுங்கள், உங்களுக்கு ஈஸியாக வந்து இருக்கும். ஓகே, இதில் ரிஜிஸ்டர் யூசரை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே இதில் ஒன் டைம் இது லாகின் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு வந்து கேட்கும். அதை வந்து நீங்கள் எழுதி வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதை கொடுத்துட்டு கண்டினியூ வந்து பண்ணுங்கள். ஓகேவா, ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண பிறகு லாகின் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்துருப்பாங்க, அதை கொடுத்து பண்ணுங்கள். இந்த ஒன் டைம் யூசர் ஐடி இது மறந்துட்டுனா யூடியூப்பில் அடிங்க ஹவு டு கெட் லாகின் ஐடி டிஎன்பிசின்னு அடிங்க. அதுக்கு ஒரு சில விஷயங்கள் வந்து போட்டிருப்பாங்க, அதுபடி வந்து பண்ணுங்கள், வந்துடும். ஓகேவா, வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 12+1 13ன்னு கொடுங்க. அதுக்கப்புறம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொஃபைல் ஓப்பன் ஆகும். நம்ம ப்ரொஃபைல் இதில் வந்து நமக்கு தேவையானது ஹால் டிக்கெட் டவுன்லோட் கொடுங்க. இப்போதைக்கு வந்து ஹால் டிக்கெட் வந்து இதான் ஓப்பன் ஆயிருக்கு. அப்போ இந்த ஹால் டிக்கெட்டை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே அப்ளிகேஷன் ஐடி கேட்கும். இந்த அப்ளிகேஷன் ஐடி நீங்கள் எடுத்து வச்சுருந்தீங்கன்னா கொடுத்துருங்க. இல்லை மறந்துட்டுனா என்ன பண்ணணுங்கிறத நான் அடுத்து வந்து சொல்கிறேன். ஒரு செகண்ட், இதை ஃபஸ்ட்டு இருக்கிறவங்களும் சொல்லிடும். கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஹால் டிக்கெட் வந்து வந்துடும். ஹால் டிக்கெட் வந்து இங்கிலீஷில் இருக்கும். உங்களுக்கு தமிழில் வேணும்னா இங்கேயே கொடுத்துருப்பாங்க தமிழ் அப்படின்ட்டு. வியூ தமிழ்னு கொடுத்தீங்கன்னா ஹால் டிக்கெட் வந்து தமிழில் மாறிடும். அதுக்கப்புறம் பிரிண்ட் போட்டுக்கலாம். பிரிண்ட்டுன்னு கொடுத்துட்டு உங்களுக்கு சேவ் பண்ணோம்னா, ஓகேவா, உங்களுக்கு இப்போ சேவ் பண்ணோம்னா இதை சேவ்னு கொடுத்தீங்கன்னா எங்கே சேவ் பண்ணணுன்னு கேட்கும். சேவ் வந்து பண்ணிக்கலாம். ஓகேவா, அவ்வளோதான். இவ்வளோதான் ஹால் டிக்கெட் வந்து டவுன்லோட் பண்ணுவதற்கான விஷயம். இதில் வந்து உங்களுக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மறந்துட்டு என்னது ஹால் டிக்கெட் அந்த அப்ளிகேஷன் ஐடி மறந்துட்டுன்னு வைங்களேன். இதில் இந்த இருக்கா ஃபர்கட் யூசர் ஐடின்னு இருக்கா, உங்களுக்கு இந்த இதே மறந்துட்டு என்னது ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த ஃபர்கட் இதை கொடுக்கணும். அந்த யூசர் ஐடியே மறந்துட்டு ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் யூசர் ஐடியே மறந்துட்டுனா இல்லை உங்களுக்கு டீட்டெயில் கேட்பாங்க. உங்களுடைய எஸ்எஸ்எல் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரு, அடுத்து இது என்டர் டீட்டெயில் என்ன டீட்டெயிலு, இதில் உங்கள் டேட் ஆஃப் பர்த் கொடுத்துட்டு அது என்ன மொபைல் நம்பரு அல்லது இந்த இது கொடுக்கணும். என்டர் டீட்டெயில் அப்படிங்கும்போது கையில் ஃபர்கட் அந்த இதுன்னு கொடுத்து இதில் சப்மிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது வந்துடும். ஓகேவா, அதாவது ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஐடி வந்து வந்துடும். இது ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஐடியை வந்து கண்டுபிடிப்பதற்கு. இப்போ உங்கள்கிட்ட ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஐடிலாம் இருக்குது, அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. எனக்கு இதுதான் மறந்து போச்சு அப்படின்னா நீங்கள் ரிஜிஸ்டர்டு யூசரை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு டவுன்லோட் ஹால் டிக்கெட், டவுன்லோட் ஹால் டிக்கெட் இல்லை, நமக்கு அப்ளிகேஷன் ஐடி மறந்துவிட்டல, அதுக்கு கரண்ட் அப்ளிகேஷன் போனீங்கன்னா நீங்கள் எல்லா அப்ளை பண்ண எல்லா எக்ஸாமும் காமிக்கும். இல்லை 2024 இருக்கா, இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் இந்த வியூன்னு கொடுத்தீங்கன்னா வந்துடும். இந்த இருக்கா வியூன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் வரும். இந்த அப்ளிகேஷன் நம்பரை எடுத்துகிட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு ஹால் டிக்கெட் அப்படிங்கிறது டவுன்லோட் ஆகிரும். இவ்வளோதான். ஓகேவா, அப்போ நான் உங்களுக்கு எல்லாமே சொல்லிக் கொடுத்தேன். ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணுறது எப்படி, யூசர் ஐடி மறந்தால் அதை எடுக்கிறது எப்படி, ஃபர்கட் யூசர் ஐடின்னு கொடுத்தீங்கன்னா வந்துடும். அதற்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது அப்ளிகேஷன் ஐடி நம்பர் மறந்துட்டுனா அது எப்படி, அதையும் சொல்லிக் கொடுத்து இதெல்லாம் ட்ரை பண்ணிங்கன்னா ஈஸியாக ஹால் டிக்கெட் வந்துடும். இப்போ இந்த ஹால் டிக்கெட்டில் என்ன கொடுத்துருக்கான் அப்படிங்கிறத பற்றி நான் உங்களுக்கு ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லியிருந்தேன். உங்களுக்கு இங்கிலீஷில் படித்து புரியலன்னு நீங்கள் தமிழில் வந்து டவுன்லோட் பண்ணி ஹால் டிக்கெட்டை வந்து ஒரு டைம் வந்து ரீட் பண்ணிக்கிறேன். இப்போ இங்கிலீஷில் வச்சு உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகே, இதை படித்து சொல்லாமல் நான் வந்து ஃபஸ்ட்டு இதை படிச்சுட்டேன், அதை வச்சு உங்களுக்கு ஃபஸ்ட்டு சொல்லுறேன். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட் பிளாக் பால் பாயிண்ட் பென்னு. ஓகேவா, பிளாக் பால் பாயிண்ட் பென்னு தான் வந்து யூஸ் பண்ண வேண்டும், அதனால் அதை எடுத்து வச்சுக்கோங்க. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் 8:30க்கு அங்கே போய் அட்டண்டன்ஸை போட்டுருங்க. ஓகே, 8:30க்கு அட்டண்டன்ஸை போட்டுருங்க. 9 மணிக்கு மேலே யாரையும் விட மாட்டாங்க. ஓகேவா, 8:30 to 9 மணி இந்த டைமுக்குள்ளே போய்க்கலாம். அதுக்கு முன்னாடி போனாலும் உள்ளே விட மாட்டாங்க, வாசலில் நிற்பீங்க. ஸோ 8:30க்கு அந்த கேட்டை ஓப்பன் பண்ணுவாங்க. 8:30 to 9 மணி வரைக்கும் உள்ளே விடுவாங்க. 9 மணிக்கு மேலே ஒரு ஆளை விட மாட்டாங்க, ஒரு செகண்ட் நாளுமே. அதனால் நீங்கள் 8:30க்கே வந்து போயிருக்கோம். 9 மணி ஆயிடுச்சு. 9 மணி போனோன்னா வருவாங்க, ஒரு யாராவது ஸ்டாஃப் வந்து உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருப்பாங்க, இப்படி பண்ணுப்பா அப்படின்ட்டு அவங்க பேசிட்டு கரெக்டாக 9:15க்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஸ்டின் புக்லெட் வந்து கொடுப்பாங்க. கொஸ்டின் புக்லெட் கொடுத்துட்டு உங்களை செக் பண்ண சொல்லுவாங்க, எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ண சொல்லுவாங்க. இந்த இடத்துல தான் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நிறைய பேர் 9:15க்கு கொஸ்டின் புக்லெட் வந்து கொடுக்க மாட்டாங்க, கொடுக்காம 9:30க்கு கொடுப்பாங்க. 9:30க்கு கொடுக்கக்கூடாது. ஆஸ் பர் த ரூல் 9:15க்கு கொஸ்டின் புக்லெட்டை கொடுக்கணும். நீங்கள் வந்து இந்த ஹால் டிக்கெட் படித்து பாருங்கள், அதில் சொல்லியிருப்பாங்க, அதை காமிச்சு நீங்கள் கேளுங்க. இதை ஒரு சிலர் மறந்துடுவாங்க, இல்லைன்னா ஒரு சில இதில் சொல்லியிருக்க மாட்டாங்க.
அப்படின்ட்டு நிறைய இஷ்யூஸ் இருக்கும். நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க சரிப்பா அப்படின்ட்டு கொடுத்துருவாங்க. அதனால் நீங்கள் 9:15க்கு அவங்க கொடுப்பாங்க. அவங்க கொடுக்கலன்னா நீங்கள் கேட்டு வாங்கிடுங்க. இல்லை 9:15க்கு கொஸ்டின் புக்லெட் கொடுக்கணுன்ட்டு கொடுத்து இந்த கொஸ்டின் புக்லெட்டை வாங்கிட்டு இந்த கொஸ்டின் புக்லெட்டில் ஏதாட்டும் மிஸ்டேக் இருக்கா, எல்லா பேஜும் இருக்கா, எல்லா பேஜும் ஃபஸ்ட்டு பிரிண்ட் ஆகிருக்கான்னு பாருங்கள். ஆல் பேஜ் பிரிண்ட் ஆகியிருக்கான்னு பாருங்கள். இந்த பிரிண்டிங் பிரச்சனை வந்து வரவே செய்யாது. 99.99% இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு யாருக்கும் வந்தது கிடையாது கொஸ்டின் புக்லெட்டில் இப்போ தப்பாக இருக்குது அப்படின்ட்டு. அதனால் இந்த பிரிண்டிங் மிஸ்டேக் இருக்காது. இருந்தாலும் நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த ஒரு 15 நிமிஷம் இருக்குல்ல, இந்த 9:15 to 9:30 வரைக்கும் நீங்கள் கொஸ்டின் புக்லெட்டு பார்க்கலாம். இந்த 15 நிமிஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸில் கொஸ்டின் நம்பரை வந்து செக் பண்ணி முடிச்சிருங்க. அடுத்த ஒரு 10 மினிட்ஸ் வந்து இந்த கொஸ்டின் பேப்பர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஒரு டைம் வந்து ரீட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கொள்ள வேண்டும். ஓகேவா, யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கரெக்டாக வந்து 9:30க்கு வந்து பார்த்தீங்கன்னா 9:30க்கு முன்னாடியே வந்து உங்களுக்கு OMR ஷீட் வந்து கொடுத்துருவாங்க. ஓகேவா, OMR ஷீட்டு 9:30க்கு முன்னாடியே கொடுத்துருவாங்க. அது ஒவ்வொரு 9:20, 25க்கே கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அது ஒவ்வொரு ஹாலை பொறுத்து கொஞ்சம் வேரி ஆகும். ஒரு 2-3 நிமிஷம் 9:30க்குள்ளே உங்களுக்கு கொடுத்துருவாங்க. எக்ஸாம் அப்படிங்கிறது எக்ஸாம் ஸ்டார்டிங் டைம் எப்போன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 9:30க்கு வந்து எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் ஆகும். இந்த 9:30லேருந்து கரெக்டாக 12:30 வரைக்கும் உங்களுக்கு எக்ஸாம் நடக்கும். ஓகேவா, இந்த 12:30க்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15 மினிட்ஸ் OMRல வந்து இந்த கூட்டி கழிச்சு போட கொடுப்பாங்க. ஏ எத்தனை, பி எத்தனை, சி எத்தனை, டி எத்தனை அப்படிங்கிறது. நான் உங்களுக்கு OMR ஷீட்டை பற்றி தனியாக வந்து ஒரு வீடியோ போடணும். அந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு OMR ஷீட்டை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லித்தரேன். இப்போ இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 15 மினிட்ஸ் வந்து OMR ஷீட்டுக்கு கால்குலேஷன் பண்ணுவதற்கு, OMR ஷீட் கால்குலேஷன் பண்ணுவதற்கு 15 மினிட்ஸ் கொடுப்பாங்க 12:30க்கு பிறகு. ஸோ 12:45 வரைக்கும் எக்ஸாம் கால் நடக்கும். ஒரு சில தெய்வங்கள்லாம் வருவாங்க ஸ்டாஃபாக, அவங்களாம் வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் 12:45 இல்லை 1 மணி வரைக்கும் சரிம்மா மெதுவாக பண்ணுமா அப்படின்ட்டு சொல்லுவாங்க. நான் இது வரைக்கும் போன ஹாலெல்லாம் 1 மணி வரைக்கும்லாம் வந்து நடந்திருக்கு. ஒரு சில இடத்துல ஒரு 12:50, 12:55 அப்படிங்கிறது மாதிரிலாம் நடந்திருக்கு. ஆனால் ஒரு சில இடத்துல இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 12:30க்கு வந்து தாத்தாம்பானுங்க. நீங்கள் ரூல்ஸ் வந்து நீங்கள் இதில் இருக்குன்னு சொல்லி நீங்கள் தான் வந்து உங்களுக்காக ஃபைட் பண்ணணும். அவன் எதையாட்டு தான் சொல்லுவான் வீட்டுக்கு போகணும் அப்படின்ட்டு, சண்டே கறி குழம்பு சாப்பிடணுன்ட்டு. நீங்கள் அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தால் நமக்கு சரிப்பட்டு வராது. நீங்கள் இந்த 15 மினிட்ஸ் வந்து OMR ஷீட் கால்குலேஷனுக்கு வேணும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 12:15 ஒரு சிலர் வந்து லாஸ்ட் 15 மினிட்ஸ் OMR ஷீட் கால்குலேஷன் பண்ணுங்கன்னு சொல்லுவானுங்க. அதெல்லாம் நீங்கள் பண்ணக்கூடாது. நம்மளுக்கு 12:30 வரைக்கும் டைம் இருக்குது. 12:30 தான் முடிக்கணும். ஸோ இந்த 15 மினிட்ஸ் வந்து OMR ஷீட் கால்குலேஷனுக்கு நீங்கள் கேட்டு கரெக்டாக வாங்கிக்கணும். அதே மாதிரி பிஃபோர் 15 மினிட்ஸ் புக்லெட் வந்து பார்ப்பதற்கு வாங்கிக்கணும். இந்த 15 நிமிஷமும் இந்த 15 நிமிஷமும் 90% கொடுத்துருவாங்க கரெக்டாக. ஒரு 10% இடத்துல கண்டிப்பாக இதில் வந்து பேஜார் பண்ணுவானுங்க. அதனால் நீங்கள் அந்த இடத்துல வந்து கொஞ்சம் கரெக்டாக வந்து பார்த்து வாங்கிக்கோங்க. அதே மாதிரி ஹாலுக்கு வந்து 9 மணிக்கு மேலே விடவே மாட்டாங்க. நீங்கள் 8:30 போயிருங்க, 9 மணிக்கு போய் அங்கே உட்காந்துருங்க. 8:45 போய் உட்கார ஆரம்பிச்சுவாங்க. 9 மணிக்கு உட்காந்து எல்லாம் ப்ராக்ரஸ் நடக்க ஆரம்பிச்சிடும். நீங்கள் 9:01க்கு உங்கள் வாட்சில் 9 ஆகுது, அவன் வாட்சில் 9:01 ஆகிட்டுனா கூட அவன் தரமாட்டான். அவன் வாட்சி தான் டைம் கரெக்டு, அவன் இதுதான் சட்டம். அதனால நீங்கள் 8:30 வந்து போயிருங்க. லேட்டாக போய்கிட்டு அதுக்கப்புறம் அவங்க கூட சண்டை போடுதோ என்ன பண்ணாலும் ஒன்றுமே நடக்காது. ஒரு இன்ச்சு கூட அசையாது, கேட் ஓப்பனே பண்ண மாட்டான். ஸோ இதுதான் முக்கியமான விஷயங்கள். இதை நல்லா வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி போகும்போது ஒரு ஆதார் கார்டு இருக்கா, ஆதார் கார்டு அல்லது பேன் கார்டு அல்லது ஓட்டர் ஐடி அல்லது டிரைவிங் லைசன்ஸ் ஏதாவது ஒரு ப்ரூஃப் வந்து ஒரிஜினலை வச்சுக்கோங்க. இல்லைன்னா ஜெராக்ஸ் வந்து ஒன்று வச்சுக்கோங்க. அவ்வளோ வந்து போதுமானது. ஓகே, இல்லை பார்த்தீங்கன்னா அதை தான் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து உங்கள் டீட்டெயிலாம் வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. எல்லோரும் கரெக்டாக இருக்கும். இந்த QR கோடை வந்து ஸ்கேன் பண்ணிங்கன்னா உங்களோட லொக்கேஷனுக்கு வந்து இது காமிக்கும் கூகுள் மேப்பில். இது வழியாக வந்து போயிடலாம். இல்லை உங்களுக்கு தமிழ் 100 கொஸ்டின், GS 100 கொஸ்டின் அப்படிங்கிறதான் கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நான் சொன்ன டீட்டெயிலில் தான் இவங்க கொடுத்துருப்பாங்க. இல்லை ரொம்ப பயன்படுத்துகிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதெல்லாம் பார்த்துட்டு பயப்படலாம் வேண்டாம், ஈஸியாக தான் இருக்கும். ஓகேவா, நீங்கள் நான் சொன்னபடி நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா வேலை முடிச்சு. பிளாக் பால் உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பண்ணக்கூடியது வந்து என்னென்னா பிளாக் பால் பாயிண்ட் பெண்ணை கொண்டு போகணும், கரெக்ட் டைமுக்கு வந்து போயிடணும். ஓகேவா, அதுக்கப்புறம் நீங்கள் கேட்க அந்த 9:15 அவங்கள்ட்ட கொஸ்டின் புக்லெட்டை வாங்கிடணும். 12:30 வந்து நீங்கள் திரும்ப OMR ஷீட் கால்குலேஷன் பண்ணுவதற்கான டைம் வந்து கேட்டு வாங்கிக்கணும். அவங்க கொடுத்துருவாங்க, இல்லைன்னா நீங்கள் கேட்டு வாங்கிக்கணும். அதை தான் இந்த இங்கெல்லாம் கொடுத்துருப்பாங்க. 15 மினிட்ஸ்க்கு முன்னாடி கொடுக்கணும் அப்படிங்கிறது மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி OMR ஷீட்டில் வந்து தப்பு பண்ணிடாதீங்க. OMR ஷீட் வந்து திரும்ப ரீப்ளேஸ் வந்து பண்ணி தரப்படாது. அதே மாதிரி 9:30 உங்களுக்கு OMR ஷீட் கொடுக்குறாங்களா, அதில் ஏதாட்டும் மிஸ்டேக் இருந்தாலும் நீங்கள் ஃபஸ்ட்டே வந்து பார்த்துடணும். 9:15 கொஸ்டின் புக்லெட் கொடுக்குறாங்கல்ல, அதில் மிஸ்டேக் இருந்தால் அதில் சொல்லி வாங்கிக்கணும், மாற்றிக்கணும். 9:30 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு OMR ஷீட் கொடுப்பாங்க. அதில் ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் அதில் மாற்றிக்கணும். அதில் ஒரு சில டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க, அதில் ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் அதை மாற்றிக்கணும். இதெல்லாம் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க.
அடுத்தது இந்த இ ஆப்ஷனை போடுங்கன்னு சொல்லியிருப்பாங்க. இ ஆப்ஷனில் எதுக்கும் போடாதீங்க. ஏபிசிடி இந்த 4 ஆப்ஷனில் ஒரு ஆப்ஷனை வந்து போடுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு மார்க் எங்கே குறையும்னு போட்டிருப்பாங்க. இதை வந்து கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து இன்கேஸ் ஆஃப் நான் பெர்சனலைஸ்டு ஓஎம்ஆர் ஷீட். ஓகே, இதை விடுங்க. இந்த 5 மார்க்கு ரெடியூஸ்னு போட்டிருக்குல்ல, இதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா புக்லெட் இருக்கா, உங்களுக்கு கொஸ்டின் புக்லெட் கொடுக்கும்போது அந்த கொஸ்டின் புக்லெட்டில் ஒரு நம்பர் இருக்கும். அந்த நம்பரை வந்து நீங்கள் ஓஎம்ஆர் ஷீட்டில் எழுதணும். அந்த கொஸ்டின் புக்லெட் நம்பரை ஓஎம்ஆர் ஷீட்டில் எழுதலைன்னா 5 மார்க் வந்து ரெடியூஸ் பண்ணுவாங்க அப்படின்ட்டு போட்டிருக்காங்க. அடுத்தது வந்து லெஃப்ட் தம்ப் வந்து வைக்கிற மாதிரி இருக்கும். அந்த லெஃப்ட் தம்ப் வைக்கலைன்னா உங்களுக்கு 2 மார்க் வந்து ரெடியூஸ் பண்ணப்படும் அப்படின்ட்டு போட்டிருப்பாங்க. நீங்கள் ஏதாவது கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் பண்ணவில்லை அப்படின்னா வந்து அல்லது 2 ஆன்சர் பண்ணியிருந்தா 2 மார்க் வந்து ரெடியூஸ் அப்படின்ட்டு போட்டிருப்பாங்க. அடுத்து அந்த கவுண்ட் வந்து தப்பாக வந்துச்சுன்னா, ஓகேவா, இந்த ஏபிசிடிஇன்ட்டு ஓஎம்ஆர் ஷீட்டில் கவுண்ட் பண்ணுவோம், அது தப்பாக வந்தால் 2 மார்க் மைனஸ் அப்படின்னு போட்டிருப்பாங்க. நான் பெர்சனலைஸ்டு ஓஎம்ஆர் ஷீட்டுக்கு 2 மார்க் மைனஸ்னால் இருங்க, அது என்னன்ட்டு தமிழில் பார்ப்போம். ஒரு செகண்ட். அதான் இந்த மார்க் ரெடியூஷனில் நீங்கள் வராமல் பார்த்துக்கோங்க, அவ்வளோதான். வேறு மற்றபடி வந்து ஒன்றும் கிடையாது. இல்லை நிறைய வளவள தொலைதலன்னு கொடுத்துருப்பாங்க. இதில் எவ்வளோ பாயிண்ட் படிச்சிங்கன்னா உங்களுக்கு பயம் பதட்டம் தான் வரும். அதனால் இது எதையுமே வந்து படிக்காதீங்க. நான் சொன்னதை மட்டும் செய்யுங்க, போதுமானது. ஓகே, தேர்வு கூடத்தில் வந்து மற்றவர்கள் கூட பேசுவது, கலந்து ஆலோசிப்பதெல்லாம் வந்து இருக்கக்கூடாது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் தப்பான ஓஎம்ஆர் ஷீட்டில் எழுதிட்டீங்க. சுய விவரங்கள் கொண்ட ஓஎம்ஆர் விடைத்தாளாக இல்லாத பட்சத்தில் அவ்விடைத்தாளில் விண்ணப்பதாரின் பதிவின் எண் தவறாக நிரப்பப்பட்டிருந்தால், உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் தப்பாக ஏற்பட்டிருந்தால் 2 மார்க் குறையும். ஆனால் இதில் நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதில் நிறைய தப்பு இருக்கும். எப்படி ஒருத்தனுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் தப்பாக இருந்தால் அவனுக்கு மார்க் வரும்? அதனால் இதெல்லாம் நடக்காது. அதனால் இவனுக்கு அது யார்ட்டு ஒன்று போட்டிருப்பானுங்க. அதெல்லாம் நீங்கள் பெருசாக எடுத்துக்கிட்டு வேண்டாம். நீங்கள் ஓஎம்ஆர் ஷீட்டுக்கு இப்போ நான் உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன், அதில் ஒரு சில விஷயங்கள் சொல்கிறேன், அதை வந்து நல்லா வந்து பார்த்துக்கோங்க. இப்போ வந்து இதை வந்து உங்களுக்கு ஒரு சிம்பிளாக ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக அகைன் ஒரு டைம் சொல்கிறேன், அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, போதுமானது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா என்னது, பிளாக் பால் பாயிண்ட் பென் வந்து யூஸ் பண்ண வேண்டும். 9 மணிக்கு ஹாலில் உட்காந்துருவீங்க, ஓகேவா. 8:30 9 மணிக்குள்ளே போயிருங்க. 9:15 கொஸ்டின் புக்லெட் வந்து கொடுப்பாங்க, அதை வந்து செக் பண்ணிக்கோங்க. 9:30 வந்து ஓஎம்ஆர் ஷீட்டு கொடுப்பாங்க, அந்த ஓஎம்ஆர் ஷீட்டை செக் பண்ணிக்கோங்க, அதில் டீட்டெயிலாம் வந்து கரெக்டாக இருக்கான்ட்டு. இந்த கொஸ்டின் புக்லெட்டில் வந்து தப்பு இருக்காது, இருந்தால் மாற்றிக்கோங்க. ஓஎம்ஆர் ஷீட்லேயும் தப்பு இருக்காது, இருந்தால் வந்து அங்கே என்னட்டு கேளுங்க, அதை மாற்றி வந்து தருவாங்க, என்ன ஏதுன்ட்டு பார்த்து தருவாங்க. இந்த கொஸ்டின் புக்லெட்டில் ஒரு நம்பர் இருக்கும், ஓகேவா, அந்த நம்பரை கரெக்டாக வந்து ஓஎம்ஆர் ஷீட்டில் வந்து எழுதிருங்க. அதுக்கப்புறம் வந்து 9:30 to 12:30 வரைக்கும் எக்ஸாம் வந்து ஸ்மூத்தாக போகும், ஒரு பிரச்சனை கிடையாது. 12:30 to 12:45 45 ஒரு 15 மினிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓஎம்ஆர் கால்குலேஷனுக்கு வந்து டைம் கொடுப்பாங்க. ஸோ ஓஎம்ஆர் கால்குலேஷன் பண்ணி கொடுத்துட்டு வந்துடுங்க. இவ்வளோ தான் வந்து இந்த எக்ஸாமினேஷனுடைய இது. நீங்கள் இது போக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு ஆதார் கார்டு அல்லது உங்களுடைய ஏதாட்டு ஒரு ப்ரூஃப் வந்து வச்சுக்கோங்க. இதில் எதையும் மிஸ்டேக் பண்ணாதீங்க. மிஸ்டேக் பண்ணால் மார்க் ரெடியூஷன் உண்டுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. மிஸ்டேக் பண்ணி அதுக்கு எவ்வளோ மார்க் ரெடியூஷன்லாம் பார்க்க வேண்டாம். இது மிஸ்டேக் பண்ணாமல் இந்த விஷயத்தை கரெக்டாக பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் மார்க் கிடைக்குங்கிறது மாதிரி பண்ணுங்கள், போதுமானது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்குவோம். நன்றி, வணக்கம். வேறு ஒரு வீடியோன்னு சந்திப்போம். பை.